இயற்கையிலேயே இளையராஜா வந்து ஒரு மண்டக்கணம் பிடிச்ச கேரக்டர். வைரமுத்து என்னதான் இறங்கி வந்தால் கூட வைரமுத்துவோட இவர் போய் அட்டாச் ஆகிறதுக்கு முடியலை. வைரமுத்துவை பொறுத்த வரைக்கும் அவர் நேர்மையாக தான் பேசியிருக்கார். இளையராஜாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் மௌனமாக இருந்தார். சம்பந்தம் இல்லாமல் இடையில வந்த சில்லுண்டியை தான் அதை சிண்டு முடிஞ்சு விட்டு பிரச்சனையை பெருசாகிக்கிட்டு இருக்கு. இயக்குனர் சீனு ராமசாமி அப்பப்போ காமெடி பண்ணக்கூடிய கேரக்டர். இன்றைக்கி சீனு ராமசாமிகிட்ட இருந்து எத்தனை இயக்குனர்கள் வந்துட்டாங்க. இப்போ இளையராஜா இந்த விஷயத்தில் இதுவரைக்கும் வாயை திறந்தே பேசுகிறார். இசை வடிவம் என்பது அதை உருவாக்குறவனுக்கு தான் சொந்தம்ங்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு காப்பிரைட்டை உருவாக்கியிருக்கு. ஏன்னா கொத்தனாருக்கு வீட்டை கொடுத்துடலாமான்னு கேட்குறாள் தான் எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய கௌரவ செயலாளர், விநியோகஸ்தர் சங்க தலைவராக இருக்கார். என்னதான் நீ சன் டிவியாக இருந்தாலும் என்னோட பொருளை அனுமதி பயன்படுத்தும் பொழுது நீ என்கிட்ட ஏன் கேட்கல? சன் பிக்சர்ஸுக்கே நீ வைக்கலாம் ப்ரொடியூசர். சன் பிக்சர்ஸும் ப்ரொடியூசர் தானே. இதுவரைக்கும் இளையராஜா பணம் வாங்காமல் அவருடைய பாடல்களை பயன்படுத்துவதற்கு நிறைய பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. இது வெளியே யாருக்கும் தெரியாது. இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க. இசையமைப்பாளர் அப்படின்னா அது வந்து இளையராஜா தான், கவிஞர் அப்படின்னா அது வந்து வைரமுத்து தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வேற எந்த கலைஞர்களையுமே வந்து வளர விடலை சினிமா துறையில் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாரு. இயக்குனர் சீனு ராமசாமி அப்பப்போ காமெடி பண்ணக்கூடிய கேரக்டர். இசை என்பது வந்து இயல்பாக வரணும். கவிதை எழுதுவதும் இயல்பாக வரணும், ரத்தத்தில் வரணும். இன்றைக்கி சீனு ராமசாமிகிட்ட இருந்து எத்தனை இயக்குனர்கள் வந்துட்டாங்க. பாரதி ராஜாவுடைய வழித்தோன்றல்கள் தான் இன்றைக்கி சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த எல்லாருமே பாரதி ராஜாவுடைய உதவியாளர்கள். அந்த உதவியாளர்களிருந்து வந்த உதவியாளர், எஸ் ஏ சந்தருடைய உதவியாளர்கள், ராமநாராயண், இப்படி குறிப்பிட்ட பாலச்சந்தர், ஒரு 10 இயக்குநர்கள்ட்ட இருந்து வந்தவங்க தான். அவங்க இயக்குனராக அது உதவி இயக்குனராக சேர்க்கும் பொழுதே தகுதியான ஆள் எடுத்தாங்க. அந்த தகுதியை அங்கே அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. அதனால் அதிகமான உதவி இயக்குனர்களாக மாறினாங்க. இசையமைப்பாளர்கள் வந்து இப்போ இளையராஜாவுடைய வழித்தோன்றர்கள் அல்லது அவர் எத்தனை பேரை உருவாக்கியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, பவதாரணி. இதை கடந்து நீங்கள் வந்து நம்ம செல்ஃபாக தான் அது வந்து வரணும். இசை என்பது வந்து ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயம், எழுத்தும் அப்படி தான். அதனால் சீனு ராமசாமி போகிற போக்கில் ஒரு காமெடியை பண்ணிட்டு போயிருக்கார் ட்விட்டரில். அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய இது. ஏன்னா அவர் வந்து நீண்ட காலமாக இளையராஜாவோட சண்டை போட்டுட்டு இருந்தார். அப்போ சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தது வைரமுத்து. இன்றைக்கி 2 பேரையும் நோக்கி கேள்வி வைக்கிற அளவுக்கு வந்திருக்காருன்னா, இது இந்த பிரச்சனையை அமுக்கிறதுக்கு எதையாவது போகிற போக்கில் நானும் ஒரு கல்லை தூக்கி போட்டு போகிறேன், அது மாதிரியான ஒரு மனோநிலை இது. ஸோ இதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து கலைஞர்களை நிறைய பேர் வளரதான் வச்சுருக்காங்க, யாரையுமே தடுக்கவே இல்லை அப்படின்றத சொல்ல வரீங்களா சார்? இல்லை, உங்களுக்கு வைரமுத்து, இளையராஜா இந்த 2 பிரச்சனை என்பது இவங்க 2 பேரும் மனசு விட்டு உட்காந்து பேசினா தான். ஏன்னா இது வந்து சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். வைரமுத்துவுக்கும் இளையராஜாவுக்கும் 2 பேரும் மனசாபம் வந்து பிரிஞ்சாங்க அப்படிங்கிற ஈகோ 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய, இங்கே இருக்கக்கூடிய நிலவுடைமை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய வன்மம், நம்ம பகிரங்கமாக 2 பேருமே சாதனையாளர்கள். பகிரங்கமாக அதை நம்ம சொல்லிட முடியாது, நாளைக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நீ பெரியாளா நான் பெரியாளா, இந்த பஞ்சாயத்து தான் 2 பேருக்கு. இது எழுத்தாளர் இருக்கலாம், இசையாளர் இருக்கலாம், தாங்கள் வளர்ந்த பூமியில் இருக்கக்கூடிய முற்பட்ட ஜாதி, பிற்பட்ட ஜாதி, தாழ்த்தப்பட்ட பாதி, இந்த மனோநிலையில் இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து தான் வைரமுத்துவுக்கும் இளையராஜாவுக்குமான பிரிவு விரிசலானது. அது கேட்குறவங்க பார்க்குறவங்களுக்கு நல்லா புரியும் என்ன பிரச்சனை அப்படின்னு. அதை நம்ம பச்சையாக சொல்ல முடியாது. ஆனால் பாரதி ராஜா இவங்களை 2 பேர்த்தையும் சமரசம் பண்ணுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தார். நீங்கள் இளையராஜாவும் பாரதி ராஜாவும் நீண்ட காலமாக பேசாமல் இருந்தாங்க.
சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் 2 பேரும் கட்டி பிடிச்சி சமரசமாகிக்கிட்டாங்க. ஆனால் அதாவது நீங்கள் 2 பேருமே மிகப்பெரிய ஜீனியஸ். நீயா நானா. இயற்கையிலேயே இளையராஜா வந்து நீங்கள் வந்து ஒரு சுய கௌரவம், ஒரு மண்டக்கணம் பிடிச்ச கேரக்டர். அவர் இசையில் வந்து பெரிய ஆளாக இருக்கலாம், தனிப்பட்ட விஷயங்களில் நான் தான் பெரிய ஆளுன்ற மனநிலையில் இருக்கக்கூடிய ஆள். இந்த ஈகோ வைரமுத்து என்ன தான் இறங்கி வந்தால் கூட வைரமுத்துவோட இவர் போய் அட்டாச் ஆகிறதுக்கு முடியலை. இதுதான் பிரச்சனை. வேறு 2 பேர்த்துக்கு இடையில் வந்து குடுக்கல் வாங்கல் வாக்கிய வரப்பு தகரெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன நூல் தான். நூலை 2 பேரும் அத்தாச்சுன்னா இதுக்கு மேலே இவங்க வந்து மிகப்பெரிய காவியங்களையெல்லாம் படைக்க போகிறதில்ல. ஏகப்பட்ட காவியத்தை படைச்சாச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு வயசு மெச்சூரிட்டிக்கு வந்ததுக்கு பின்னாடி 2 பேருடைய மனசும் உள்ளே உறுத்திக்கிட்டு தான் இருக்கான். நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருக்கான். வெக்கத்தை விட்டு வெளியே எப்படா 2 பேரும் ஒன்று சேர்றதுன்ற ஈகோவில் தான் 2 பேர்த்துக்கு ஓடிட்டுருக்கு. அது அந்த காப்பிரைட் வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு. ஆனால் அந்த காப்பிரைட்டு பிரச்சனையில் வந்து வைரமுத்துவை பொறுத்த வரைக்கும் அவர் நேர்மையாக தான் பேசியிருக்கார். இளையராஜாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் மௌனமாக இருந்தார். சம்பந்தம் இல்லாமல் இடையில வந்த சில்லுண்டியை தான் அதை சிண்டு முடிஞ்சு விட்டு பிரச்சனையை பெருசாகிக்கிட்டு இருக்கேன். சண்டைக்காரன் 2 பேரும் நேருக்கு நேரம் சந்திச்சிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இந்த சாட்சிக்காரன் இடையில வந்துட்டேன்னு வைங்க, அங்கே கேட்டு வர்றேன்ட்டு இங்கே ஒன்று சொல்லுவான், இங்கே கேட்டு வர்றேன்னு இங்கே ஒன்று சொல்லுவான். இதுதான் கங்காமரன். இதில் ரொம்ப நியாயமாக நேர்மையாக பேசுனது சிநேகன் மட்டும்தான். இளையராஜா அவருடைய உரிமைக்காக போகிறாரு. வைரமுத்து அவருக்கு என்ன வேணுமோ அதை கேட்குறாரு. நீதிமன்றம் பதில் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டு போனார். இதான் உண்மையும் கூட. இப்போ இளையராஜா இந்த விஷயத்தில் இதுவரைக்கும் வாயை திறந்தே பேசலை. சட்டம் தன் கடமையை செய்யட்டும். இப்போ நாளைக்கு இல்லை இசையமைப்பாளருக்கு மட்டும் காப்பிரைட் இல்லை, அதை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு படம் என்பது கூட்டு முயற்சி. 24 கிராஃப்ட் சேர்ந்து தான் ஒரு படத்தை ப்ரொடக்ஷனுக்கு போகிறாங்க, வேலை செய்கிறாங்க. காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு பெட் காப்பி கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் பாயிலேருந்து நைட்டு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து விடக்கூடிய ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் அந்த படத்தில் வந்து நீங்கள் நிம்மதியாக காலையில் ஷூட்டிங் போகிறதுக்கு அவங்க பெட் காப்பி கொடுத்தாங்க நீங்கள் போக முடியும். அப்போ அவரை வந்து கேட்க முடியுமா அந்த படத்தில் எனக்கு பங்கேற்குன்ட்டு? ஒவ்வொருத்தருக்கும் இது பணி, அதுக்குரிய ஊதியம் வாங்குகிறாங்க. ஸோ ஒரு கூட்டு முயற்சியில் தான் ஒரு படைப்பு உருவாகுது. அப்படித்தான் இசையும். ஆனால் அதையும் கடந்து அந்த இசைக்கான ஒரு வடிவம் கொடுக்குறதுக்கு இசையமைப்பாளர் மட்டும்தான் யோசிக்க முடியும், மற்ற யாருமே யோசிக்க முடியாது. அதனால தான் உலகம் முழுமையும் மேற்கத்திய நாடுகளில் இசை என்பது இசை வடிவத்தை உருவாக்கியவர்களுக்கே சொந்தம், அவங்களுக்கு தான் காப்பிரைட்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. இங்கே மட்டும்தான் அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அப்போ இசையா மொழியா நீயா நானா அப்படின்ற விவாதத்துக்கு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து நேருக்கு நேர் பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த இசையா மொழியாங்கிறது எதுக்கு மூளைக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் ரியாலிட்டி நீதிமன்றத்துக்கு அது சரியாக வராது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் உலகத்தினுடைய 3/2 பங்கு இசை வடிவம் என்பது அதை உருவாக்குறவனுக்கு தான் சொந்தம்ங்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு காப்பிரைட்டை உருவாக்கியிருக்கு. நீங்கள் தெலுங்கில் இந்த பிரச்சனை இல்லை, கன்னடத்தில் இல்லை, இந்தியில் இல்லை, மலையாளத்தில் இல்லை, போஜ்புரியில் எங்கேயுமே இல்லை, தமிழில் மட்டும்தான் இருக்குது. ஏன் இந்த பிரச்சனை வருது? ஏன்னா இங்கே ஒரு ரைட்ஸ்னால் என்ன, அதனுடைய உரிமை யாருக்கு சொந்தம்ங்கிறதுக்கு பற்றிய ஒரு தெளிவு இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கிட்டையும் இல்லை, பேசுகிற ஆட்கள்கிட்டையும் இல்லை. ஏன்னா கொத்தனாருக்கு வீட்டை கொடுத்துடலாமான்னு கேட்குறாள் தான் இங்கே தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய கௌரவ செயலாளர், விநியோகஸ்தர் சங்க தலைவராக இருக்கார். இதுதான் இங்கே, அதாவது ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறோம் அதனுடைய புரிந்துணர்வு இல்லாதனுடைய விளைவு தான் கங்கைமரன் மாதிரி ஆளுகளுக்கு, சீனு ராமசாமி மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இன்றைக்கி செலவில்லாத வேலையில் சிந்த முடிகிறது. ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு ட்விட்டை போட்டு பிஆரை கூப்பிட்டு இது எல்லாத்துக்கும் சொல்லு, மீடியாவில் வரட்டும், அவர் எங்கேயாவது போய் நீ படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பார். ஆனால் விஷயத்தை தீர்க்கிறதுக்கு யாராவது ஆலோசனை சொல்லியிருக்காங்களா? அது வரைக்கும் சிநேகன் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. நீதிமன்றத்தை நாடுங்க, நீதிமன்றம் என்ன சொல்லணுமோ சொல்லணும். இப்போ அதுமாரி ரீசெண்டாக அதுதானே சொன்னார்.
நான் 2 முறை வழக்குக்கு ஆஜராகியிருக்கேன். என் சம்மந்தப்பட்ட சாதிக்கு போதைப்பொருள் வழக்கில் எல்லாமே நீங்கள் ஆளாளுக்கு தீர்ப்பு எழுதுறீங்க. அப்புறம் எதுக்கு என் நீதிமன்றம்? நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது நீதிமன்றம் சொல்லட்டும். அதே மாதிரி தான் இந்த காப்பிரைட் ஆக்ட். இளையராஜா சொல்கிறது என்னென்னா, நீதிமன்றம் என்ன சொல்லுதோ நான் கேட்டுக்கிறேன். அவர் பல இடங்களில் சொல்லியிருக்கார். இதுவரைக்கும் இளையராஜா பணம் வாங்காமல் அவருடைய பாடல்களை பயன்படுத்துவதற்கு நிறைய பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. இது வெளியே யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதனுக்கு வயசாகிடுச்சு, மெச்சூரிட்டிக்கு வந்து ஒரு கோபம் வரும். என்னதான் நீ சன் டிவியாக இருந்தாலும் என்னோட பொருளை பயன்படுத்தும் பொழுது நீ என்கிட்ட ஏன் கேட்கல? அந்த கோபம் வரும்ல. அதனால தான் வைக்கல் நோட்டீஸ் சன் பிக்சர்ஸுக்கு போச்சு. என்னுடைய உரிமையை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் போராடுறேன். இனிமேல் இளையராஜா யார்கிட்டையும் போய் எந்த காம்பவுண்ட் போய் நின்று வாய்ப்பு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. லைட்டு ரைடு வந்துடும்ன்ற பயமும் கிடையாது. எல்லோரும் கேட்டாங்க, சன் பிக்சர்ஸுக்கே நீ வைக்கல் நோட்டீஸ்? சன் பிக்சர்ஸும் ப்ரொடியூசர் தானே, லாபம் சம்பாதிக்க தானே வந்திருக்கேன். அப்புறம் 7 தானே விட்டு கொடுக்க முடியுமான்னு இளையராஜா வைக்கல் நோட்டீஸ் விட்டுருக்காரு. ஸோ அவரோட உரிமையில் கடைசி வரைக்கும் போராடுறாரு. அந்த போராட்ட குணத்தை பாராட்டித்தாகணும். கண்டிப்பாக சார். இசை இல்லாமல் மொழி இல்லை, மொழி இல்லாமல் இசை இல்லை அப்படின்றத வந்து கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய கூடுதல் தகவல் கொடுத்துருக்கீங்க எங்களுக்காக. ரொம்பவே நன்றி சார். நன்றி, வணக்கம்.